கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்பெருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இந்திய 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா குடியுரிமை பெற்று 75 ஆண்டுகளை முடித்து 76வது ஆண்டுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்க உரிமையிலிருந்து நம் ஆட்சியுரிமை பெற்று 1947 ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடி தொடர்ச்சியாக இந்திய மக்களை இந்திய மக்களால் ஆட்சி செய்வது. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் யாருனாலும் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர், முதல்வர், அமைச்சர் எந்த குடிமகனும் ஆகலாம் என்கிற ஒரு சராசரி ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நாடு. ஜனநாயகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு இந்திய தேசம். இந்த நாளில் இந்த குடியரசு தினத்தில் பொதுவாக வாரத்தின் முதல் நாள் வருவது நமக்கு 7 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி வரும். இந்த நாளில் நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இந்திய குடியுரிமை உண்மையாகவே ஒரு சிறந்த ஒரு குடியுரிமை நம்முடைய வேதத்தின் அடிப்படையில். ஆனால் மனிதன் உண்மையான ஒரு குடியுரிமை பெற்ற மனிதனாய் காணப்படுகிறானா என்று பார்க்குறப்போ அது இன்னும் உலக அளவில் வரல. ஏற்றத்தாழ்வுகள் நிறைய காணப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபையுடைய 25 பேராயங்களுக்கும் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டு ஆல், அனைவருக்குமான சமத்துவமும் நீதியும், அனைவருக்குமான சமத்துவம் நீதியும், ஈக்குவலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டு ஆல், அனைவருக்கும் நீதி, எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பது நோக்கம். வேதத்தின் அடிப்படையில் அந்த நீதி இன்றைக்கி இருக்கிறதா என்று பார்க்கிறப்போ ரொம்ப குறைவாக காணப்படுது. அனைத்து மக்களுக்கும் குடும்பத்தில் கூட படித்த மக்களுக்கு ஒன்று, படிக்காத மக்களுக்கு ஒன்று. அந்த படிக்காத யாபேசுடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குகிறார். அந்த நீதி நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒரு பெரிய திருச்சபை, அந்த திருச்சபையில் ஒருத்தர் போய் மெம்பர்ஷிப் கேட்குறார். அந்த குருவானவரை சந்தித்து, ஐயா உங்களுடைய திருச்சபையில் எனக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுங்க. ஒரு வயதான பெரியவர். அப்போ அவர் நான் பார்த்து சொல்கிறேங்கிறார். மெம்பர்ஷிப் கொடுக்கறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்து சொல்கிறேங்கிறார். பல நாட்கள் போகிறார். பல நாட்கள் போய் நீங்கள் எந்த ஊர் எல்லாம் விசாரிக்கிறார். எல்லாம் விசாரிக்கிறப்போ அவர் இனத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வருகிறது. பொதுவாக கோயம்புத்தூரில் திருச்சி ரோடு 2 சர்ச், கிரைஸ்ட் சர்ச், இம்மானுவேல் சர்ச். சேலத்தில் மெயினில் 2 சர்ச், கிரைஸ்ட் சர்ச், இம்மானுவேல் சர்ச். சாட்சியாபுரம் கீழ் சர்ச், மேல் சர்ச், 7000 மண்ணை 2 சர்ச்சு. இப்படி நிறைய இடங்களில் 2 சர்ச்சு காணப்படும். ஒவ்வொரு இனத்தோருக்கும் ஒரு திருச்சபை என்று. அப்படி அந்த குருவானவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு. கேட்குறப்ப, இல்லையா நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர், உங்களுக்கு இங்கே மெம்பர்ஷிப் கொடுப்பது என்பது ஒரு ஏற்புக்குரியதில்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அந்த பெரியவர் ரொம்ப அமைதியாக ஒன்றுமே சொல்லலை. சர்ச்சுக்கு வெளியே போய் அவுட்டரில் காம்பவுண்ட் ஓரமாக உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார். இங்கே இருக்க ஒரு ஷிப்போடு இணைந்து தன்னை இணைத்து கொள்கிறார். ஆண்டவரோடு அவர் தொழுகை பண்ணுகிறார். அப்போ அடுத்த வாரம் என்ன நடக்குன்னா, அந்த பெரியவர் கூட இன்னொரு வயதான மனிதர் உட்காந்துருக்கார். இன்னொரு மனிதரும் உட்காந்துக்கிட்டார். அடுத்த வாரம், நீங்கள் அங்கே உள்ள போல, நான் தான் ஒரு இனத்தை சேர்ந்தவன், எனக்கு இங்கே மெம்பர்ஷிப் தரல,
நீங்கள் ஏன் அங்கே உள்ளே போகலன்னு கேட்குறார். இல்லை, உனக்கு இல்லாத இடத்துல எனக்கும் இடம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். உங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அதனால் எனக்கு அங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஒருவேளை அவரோடு கூட இப்போ இருந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து அங்கே வெளியே போயிட்டார். இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. கலாத்தியர் 3:28, கொலோசியர் 3:11, யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை. அந்த சவுலை பவுலாக மாற்றி நீ போய் ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்ட பாத்திரம்னு அனுப்புகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்கிறார், அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் விருத்த சேதனம் இல்லாத மக்கள்கிட்ட நீ போகக்கூடாதுங்கிற ஒரு பிரிவினை காட்டுகிறார். ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுட்ட ஆண்டவர் பேசுகிறப்போ, இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லைப்பா, தீட்டு உள்ளது தீட்டு இல்லாத மிருகங்கள் இல்லை, கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் ஒன்று தான்ப்பா, நான் எல்லாத்தையும் நான் தான் படைச்சேங்கிறார். பொதுவாக அன்னைக்கு இந்த ஏற்றத்தாழ்வு என்பது திருச்சபையில் ஜாதிய பிரிவினை, படிப்பில், அந்தஸ்தில் நிறைய பிரிவினைகள் காணப்படுகிறது. அதுதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ தேவனின் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. முதல் வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், பொன் மோதிரம், மினுக்கான வஸ்திரம் இவைகளை அணிந்து வரவனுக்கு நீங்கள் உங்கள் சர்ச்சில் ஃபஸ்ட்டில் முதல்ல இடத்த கொடுக்குறீங்க. ஒரு ஏழை, கிழிந்த வஸ்திரம், உணவில்லை, அவனை கேட்டுக்கு வெளியே உட்கார வச்சுருக்கீங்க, அது எப்படி நியாயம்னு கேட்குறார். அதனால தான் ஒரு பேராயர் கேட்டார், என்றைக்கு அந்த கேட்டுக்கு வெளியே அந்த பர்கர் இருக்காங்க, அவங்க கேட்டுக்கு வெளியே இல்லை, நம்மோடு என்றைக்கு உட்கார வைக்கிறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர்னு சொல்கிறார். ஒருவேளை ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை விரும்பும் ஆண்டவர். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்களோ, சங்கீதம் 145 சொல்கிறப்போ, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஒரு கூட்டம் ஒரு யூத மக்களுக்கல்ல, ஒரு கிரேக்க மக்களுக்கல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அந்த 145, 17, 18, 19, 20 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறப்போ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஃபெய்த்ஃபுல்லாக, சின்சியாரிட்டியாக யார் ஆண்டவரை நோக்கி கால் பண்ணுறோமோ கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சபிபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நம்ம ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட அனாயிட்டிங், அவருடைய அபிஷேகத்தை பற்றி சொல்கிறப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், நன்மை செய்கிறவராரும் பிசாசின் கட்டுகளை உடைத்தெறிகிறவன் சுற்றி திரிந்தார். அவருடைய அனாயிட்டிங் பவரே பரிசுத்தாவின் வல்லமை, அபிஷேகம், பவர், மைட்டி பவர், ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் இருந்ததுன்னா நன்மை செய்கிறவர், பிசாசின் கட்டுகளை உடைத்தெறிகிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகத்தை பற்றி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நன்மை, நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஏற்றத்தாழ்வில் எல்லா மக்களுக்கும், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் நாம் அபிஷேகம் பண்ணுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? மற்ற மக்களுக்கு உதவி செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மற்ற மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி காணப்படுகிறது? ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ, உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேங்கிறார். இப்போ தான் நாம் இயேசு பிறந்த பண்டிகை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறோம். உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன், உன் மாத பிறப்புகளை நான் அருவருக்கிறேன், அது எனக்கு பிரியம் இல்லை. நீ நன்மை செய்கிற மக்களாய் காணப்படுகிறாயா? நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் காணப்படுகிறதான்னு கேட்கிறார்.
அதுதான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, உன் காணிக்கை எனக்கு என்னத்திற்கு, இதெல்லாம் என் சந்ததியில் எனக்கு அருவருப்பாக காணப்படுது, உன் பலிகளும் வேண்டாம் காணிக்கை வேண்டாம். 17ஆம் வசனத்தில் 1:17 சொல்கிறப்போ, நன்மை செய்யப்படியுங்கள், நீங்கள் பிறருக்கு நன்மை செய்கிற மக்களாய் காணப்படுங்கன்னு சொல்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது? தெரிந்த திருச்சபை 25 பேராயங்களை பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பேராயங்களும் ஒவ்வொரு ஜாதிக்கு என்று சொல்கிறார்கள். இவங்க இங்கே தான் இருக்கணும், இவங்க இங்கே இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை, ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள திருச்சபையாய் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில இன்னும் தலைவர்கள் சொல்கிறப்போ, எங்கள் தலைவருக்கு தாங்க கிறிஸ்து வந்தார், எங்களுக்காக தாங்க வந்தார், உங்களுக்காக வரலன்னு இன்னும் ஒரு சில தலைவர்கள் இப்படிலாம் ஜாதி தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்து வந்ததே இவங்களுக்கு தான் வந்தாங்க. அப்படி இல்லை, அவரை நோக்கி அவர் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம், உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவரை நோக்கி யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவரை நோக்கி கால் பண்ணுற யாவருக்கும். அதுதான் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் காஸ்பலில் சொல்கிறப்போ, ஒரு ஏழை பெண், உதிரோல் பெண். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அதை சாண்ட்விச்சும்பாங்க. நூற்றுக்கு அதிபதி இயேசுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அதே சம்பவத்தை லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. அந்த பெண் விசுவாசத்தோடு இயேசுவை தொடுகிறாள். அவருடைய ஃபெய்த். இயேசு அந்த பெண்ணை பார்த்து, நீ எந்த இனத்தை சேர்ந்தவள் என்று கேட்கல. இந்த ஜாதிய பிரிவினை என்பது இன்னைக்கு இல்லை, ஆதி கிறிஸ்துவுக்கு அப்புறம் வந்த காலங்களிலிருந்தே இந்த ஜாதிய பிரிவினை காணப்படுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்க ஆசைப்படுகிறார். இன்றைக்கி நம்முடைய ஜனாதிபதி ஒரு அம்மா மொம்ரோ, அவங்க வட இந்தியாவில் ரொம்ப பின்தங்கின ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள். வெஸ்ட் பெங்காலில், ஒடிசாவில் அவங்களுடைய இனம் காணப்படுது. ரொம்ப பின்தங்கின ஒரு இனம். நம்ம இங்கே சொல்கிறப்போ அவங்கள அதாவது ஒரு ஜாதி மக்கள்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்தோம். அவர்களுக்கும் நமக்கு ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு தமிழினமில் ஒரு முகமதிய இனத்தை சேர்ந்தவரும் ஒரு ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அது உண்மையான நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமை நம் தேசத்தில் காணப்படுதா? சுவிசேஷம் என்பது ஏசாயா 25:4, கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல்றவர்களுக்கு ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது மத்தேயு 4:15, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காகத்தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது பின்தங்கின மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டத்தில், வியாதியில், மனதளவில் பின்னிலைமையில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு சுவிசேஷம். ஒரு கூட்டம் மக்களுக்கல்ல, எந்த மக்கள் கஷ்டத்தில். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கமே 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்ற வார்த்தையின்படி. மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் வார்த்தையின்படி. யாரெல்லாம் வருத்தத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்காங்களோ, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் வார்த்தையின்படி. யார் தாகத்தோடு துன்பத்தோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு சுவிசேஷம். இது ஏற்றத்தாழ்வில்லை, ஒரு கூட்டம் மக்களுக்கல்ல. எந்த மனிதன் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு சுவிசேஷம். இங்கிலாந்து தேசம் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த நிலைமை. அமெரிக்கா அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் அடிமைகளை ஏலம் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க.
அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏலம் கொடுத்து அடிமை அமெரிக்கா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஏலத்துக்கு போகலை. 2.25 அடி உயரம், பயங்கரமான கருப்பு, உதடுகள் எல்லாம் அப்படி பிரிஞ்சு நிற்க அசிங்கமாக, கண் பெருசு, ஒரு நீக்ரோ இனத்தைச் சேர்ந்தவர், பார்ப்பதற்கே அசிங்கம். ஒரு வேலைக்காரனாக கூட கீழே வைக்க முடியல, ஒரு வேலைக்காரனாக கூட அவரை வைக்க முடியாது வீட்டில். அந்தளவுக்கு அசிங்கமான ஒரு பார்வைக்குள்ள ஒரு மனிதர், யாருமே எடுக்கலை. அந்த ஆளுக்கு சாமுவேல் என்று பெயர். அம்மா அப்பா யாருமே கிடையாது, ஏலமும் யாரும் வாங்கிட்டு போகல. அனாதையாக நிற்கிறப்போ ஒருத்தர் புகையில கட்டை கொடுத்து அவரை விலைக்கு வாங்கினாராம். புகையிலன்னா புகையிலைக்கு மேலே அந்த ஒரு ஸ்டெம்ஸ் இருக்கும், அந்த செடியிலேருந்து அறுத்து எடுப்பாங்க. அந்த ஸ்டெம்ஸை யூஸ் பண்ணால் உப்பும் கசப்பும் தான் இருக்கும், எதுக்கும் உதவாது, ரொம்ப லாஸ்ட் ரேட்டில் உள்ளது. அதை கொடுத்துட்டு அவருக்கு எடுத்துகிட்டு போனாராம். அந்த அமெரிக்கா கப்பலில் போகிறப்போ வழியில் இங்கிலாந்து கப்பல் மடக்கி அடிமையெல்லாம் ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சீஸ் பண்ணி எல்லாத்தையும் ரோட்டில் அங்கேயே விட்டாங்களாம். தன் சோரே இல்லாத நேரத்தில் வாழ்விழந்த நிலைமையில் கடைசியில் புயலக்கட்டைக்கு விலைக்கு போய் அதுக்கும் வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறேன்னு அந்த தம்பி நின்னார் அடிமைப்பட்ட நிலைமையில். அவர் கண்ணீரோடு அந்த பையன் சாமுவேல் பெக்கர் நிற்கிறப்போ இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மனிதர் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து பின்னால் இறையில் கல்வி கொடுத்து ஒரு பெரிய அறிஞராக்கி பின்னால் அந்த தேசத்துக்கு அவர் ஒரு பிஷப்பாக மாறினாராம். ஒருவேளை அடிமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். கைவிடப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். A great joy to the nation. லூக்கா 2:10 எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு, எல்லா மக்களுக்கும் சந்தோஷம், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நீங்கள் நானும் மற்ற எத்தனை மக்களுக்கு நாம் ரட்சிப்பை சொல்லுகிற மக்களாய், வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நாம் ஏற்றத்தாழ்வு நம்ம குடும்பத்தில் இருக்கிறோமா? நம்ம குடும்பத்திலே படிக்காத, பின்தங்கின, இல்லை ஏதோ ஒரு தீய பழக்கங்கள் உள்ள ஒரு சகோதரனை ஓரங்கட்டி வச்சிருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் என்னோடு பிறந்த சகோதரன் ஒரு தீய பழக்கம் இருக்குது, இல்லை அவரால் ஒரு முடியாத நிலைமை, ஒரு வியாதி, அதனால் நான் உங்களை தனி ரூமில் வச்சுருக்கிறோமா? அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தன்மை நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1709 ஜூலை 9 சீகன் பால் வர்றப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு சர்ச், ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லா மக்களும் ஆராதிக்கும் சர்ச்சை தரங்கம்பாடியில் கட்டினாங்க. 1713 ஃபஸ்ட்டு சர்ச்சு கட்டி அது சுனாமினால் அடிபட்டு அடுத்த சர்ச்சு மீண்டும் 1714 கட்ட ஆரம்பிச்சிட்டார். சுனாமினால் ஃபஸ்ட் சர்ச் போயிடுச்சு. அதுக்கு முன்னாலே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருச்சி, தஞ்சை, திருமண்டலத்தில் அந்த சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு சீகன்பால் வருமுன்னாலே இந்தியாவில் இருக்குது. ஆனால் அது ஆட்சியாளர்களுக்கும் உயர்ந்த ஜாதி மக்கள் தான் அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியும். எல்லா மக்களும் அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியாத நிலைமை இருந்தது. அதனால் எல்லா மக்களும் ஆராய்ப்பதற்காக முதல் லுத்திரன் திருச்சபை சீகன்பால் சர்ச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்ஸ் மிஷனரி தான் தென்னிந்திய திருச்சபை. திருச்சியில் ஒரு சர்ச்சு, தஞ்சாவூரில் ஒரு சர்ச்சு. அவங்க முதலாவது ஞானஸ்தானம் குளோரிந்த அம்மாள் திருநெல்வேலியில் கொடுத்தாங்க. தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் நம்முடைய அர்ப்பணிப்பு எல்லா மக்களுக்கும் நாம் உதவி செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? கைவிடப்பட்ட நிலைமையில், பின்தங்கின நிலைமையில் இருக்கும் மக்களுக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? எமி கார்மேல் மைக்கேல் அம்மையார், டொனாவூர், 450 ஏக்கர், சந்தோஷ் வித்யாலயா
மிஷனரி பிள்ளைகள் படிக்கும் நல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன். அங்கே படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே நல்ல ஹைஃபை ஆயிடுவாங்க. மிஷனரி பிள்ளைகள் தான் படிப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஹெவி, ரொம்ப அதிகம். அந்த எம்மி கார்மேல் மைக்கேல் அம்மையார் இங்கிலாண்டை சேர்ந்தவர்கள். முதலாவது சைனாவுக்கு ஊழியத்துக்கு போகிறாங்க. சைனா ஊழியம் அவங்களுக்கு எடுபடலை. திரும்ப ஜப்பான் ஊழியத்துக்கு போகிறாங்க. ஜப்பானும் எடுபடலை. அந்த அம்மாவுடைய கண்கள், அவங்க ஊரில் எல்லார் கண்களும் சிவப்பு நிற கண்கள். அப்போ எல்லோரும் நம்ம ஊரில் அப்படி கண் இருந்தால் ஆரஞ்சு கலர் சிவப்பும் கலந்துருந்தா அதை பூனை கண்ணுன்னுவோம். அவங்க ஊரில் எல்லாத்துக்கும் அதுதான். ஆனால் அந்த அம்மாவுக்கு நம்முடைய ஐ மாதிரி பிளாக் ஐ. அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சான், எனக்கு எங்கள் கண் வித்தியாசமாக இருக்குது, எல்லோரும் நீ வித்தியாசமாக பார்க்குறாங்க, மாற்றி கொடுங்க ஆண்டவரேன்னு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. பின்னால் அந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தை செய்வதற்காக இந்தியாவுக்கு வராங்க. ஏலகிரி மலையில் அந்த அவங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க வாலிப வயது. அப்போ ஒயிட்ஸுங்கிற ஒரு மிஷனரி, ஒரு ரெவரண்ட் திருநெல்வேலியிலேருந்து அங்கே வர்றாங்க. அந்த அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்து இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. ஆண்டோடைய உன்னத பணியை செய்வதற்கு, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக, எல்லா மக்களுக்கும் காஸ்பல் சொல்வதற்காக வந்தேங்கிறாங்க. உன்னுடைய பணி இங்கே இல்லை, நீ வான்னு அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டே பண்ண விலையில் கொண்டு போய் விட்டாங்க. பண்ண விலையில் தான் பொட்டு கட்டி விடுதல், தேவதாசி முறை. பெண் பிள்ளைகள் வாலிப பருவம் அடைந்தவுடன் அந்த பெண் பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பொது இடத்துல விட்டுருவாங்க. பொது இடத்துல விட்ட பொழுது உயர்ந்த ஜாதி மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அந்த பெண் ஒரு பயனுள்ள பெண்ணாய் மாறுறா. ஆனால் அந்த பெண் பொதுவான இடத்துக்கு போன பிறகு திரும்ப தன் சமூகத்துக்கு வர முடியாத நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை, தாசி. அவள் அந்த சமூகத்தை அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது, கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த பெண்ணை காணப்படுகிறாள். பின்னால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட நிலைமை ரொம்ப கஷ்டம். வயதான பிறகு ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே அந்த பெண்ணுக்கு உணவு, யாரும் அனாதை, கண்ணீரான நிலைமை. அந்த பெண்களை கண்டுபிடித்து அந்த எம்மி கார்மேல் மைக்கேல் அம்மையார் கொண்டாந்து டோனாவூரில் 450 ஏக்கர் இடம் வாங்கினாங்க. மேல்நாட்டிலேருந்து இங்கிலாந்துலேருந்து பணம் வாங்கியாந்து 450 ஏக்கர் இடம் வாங்கி அந்த மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கும் 450 ஏக்கர் இடம் அங்கே இருக்குது. ஒரு பெரிய சர்ச்சு உள்ளே இருக்குது. அதில் லேடிஸ் தான் ஐயர், ஜென்ஸ் உள் நாட் அலௌடு. அந்த பெண்களுக்கென்று தனி வீடு, குவார்ட்டர்ஸ், அவங்க அங்கேயே இருந்துக்கலாம். ஆனால் அவங்கள அந்த சமூகத்திலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. சிவலிங்கம்ங்கிற ஒரு பெரிய ஒரு ரவுடியோட சப்போர்ட்டோடு அந்த அம்மா, அவர் சிவலிங்கம் இந்த அம்மாவை ரொம்ப நேசித்தார். அவர் மனம் மாறிட்டார், பெரிய கொலைகாரர். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அதனால் அந்த உன்னத ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த டோனாவூர் போனீங்கன்னா அந்த அம்மாவுடைய கல்லறை தரையாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஸ்தூபி வச்சுருப்பாங்க. ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு பைப்பு மாதிரி போட்டு வச்சு மேலே ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க. அந்த கிண்ணத்தில் தினம் தண்ணி ஊற்றுறாங்க. பறவைகள் தண்ணி குடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், ஏற்றத்தாழ்வு காணப்படக்கூடாது என்பதற்காக அந்த அம்மாவுடைய அந்த அர்ப்பணிப்பான ஊழியத்தை இன்றைக்கி இந்திய மிஷனரி சங்கம் கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இடையில் இண்டிங்கிற ஒரு இடத்துல இண்டி பணித்தளம்னு சொல்லுவாங்க. நான் 6 வருஷத்தில் ஒரு முறை விசிட் போயிருக்கேன். அந்த பொட்டுக்கட்டி விடப்பட்ட மக்கள் இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க. அந்த தேவதாசி முறை அங்கே காணப்படுகிறது. இன்றைக்கி IMS மூலமாக அந்த பணித்தளம் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த மக்களுக்கு மறுவாழ்வு, அங்கே ஒரு ஹாஸ்டல் அந்த மக்களுக்கு இந்திய மிஷனரி சங்கம் நடத்தி கொண்டிருக்கு. ஒருவேளை இந்த உன்னத பணியை கைவிடப்பட்ட மக்களுக்கும் சமூகத்தால் தள்ளப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்வது தான் கிறிஸ்தவம். ஒருவேளை கிறிஸ்தவம் என்பது எல்லா மக்களுக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஒரு கூட்ட மக்கள் அல்ல, யாரெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அந்த மக்களுக்கு, அவங்களும் சமூகத்தில் ஒரு சராசரி அந்தஸ்து பெறணும். அதான் ஈக்குவலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டு ஆல், அனைவருக்குமான சமத்துவமும் நீதியும். அதுதான் நன்மை, அதுதான் அன்பு. அந்த அன்பு உள்ள மக்களாய், அந்த அன்பு உள்ள மக்களாய் நாம் காணப்படுகிறோமா? அந்த அன்பு உள்ள மக்களாய் பட்சபாதம் இல்லை என்று சொல்லிட்டு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1-8 8வது வசனம் சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லவ் டு நெய்பர். பிறரை நேசிக்க ஆண்டவர் அழைக்கிறார். பிறரை நேசித்து நம்மோடு இருப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் கைவிடப்பட்ட நிலையில் பின்னாக வந்து பயந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஒரு பெரிய ஹீலிங். நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறப்போ, நம்முடைய அர்ப்பணிப்பான வாழ்வை பிறருக்கு சொல்கிறப்போ, ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை ப்ளஸ் பண்ணுங்கப்பா. எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் தகப்பனே, சமத்துவம் தகப்பனே, அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருங்கள் வார்த்தையின்படி தகப்பனே. எங்கள் சமூகத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய பகுதியில் நாங்களும் அனைவருக்குமான சமத்துவமும் நீதியும் உள்ள மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று அவர் நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, மீண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு விதமான வியாதி, இந்த வியாதி நிமித்தம், கொரோனாங்கிற ஒரு வியாதி நிமித்தம் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்ப்பா. ஒரு விசை கூட எய்ட்ஸுங்கிற ஒரு வியாதி நிமித்தம், டிபிங்கிற வியாதி நிமித்தம், ஆஸ்மாங்கிற ஒரு வியாதி நிமித்தம் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். என் பணங்கள் எல்லாம் நான் மற்ற காரியங்களை அழிச்சிட்டேன். ஆனால் என் மனைவி கைவிட்டுட்டாங்க, சகோதரர்கள் கைவிட்டுட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க. எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காகப்பா. நீர் கைவிடாத தகப்பன், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். வார்த்தைப்படி நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு